திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 204. கூடல் காண்டம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். பகுதி 6. திருவிடைமருதூர் தலபுராணத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்கின்ற திருவிடைமருதூர் இது சிவபெருமான் தம்மை தாமே அர்ச்சித்த திருத்தலம். திருவிடைமருதூரில் தவம் செய்த அன்னை பராசக்திக்கு சிவபரம்பொருள் ஜோதி ரூபமாக ஸ்ரீ மகாலிங்க சுவாமியாகவும் அதன் பின்னர் ஏகநாயக மூர்த்தியாகவும் திருக்காட்சி கொடுத்தார் என்று பார்த்தோம். ஏகநாயக மூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் தவத்தினில் சிறந்து விளங்கும் ஸ்ரீ உமாதேவியாரின் திருமுகத்தை நோக்கி, என் பிரியே, நீ அளவற்ற கடுந்தவம் புரிந்து சரீரம் இழைத்து விட்டாய் போலும். உன்னுடைய இஷ்டப்படியும் நமது அகஸ்தியன் சொல் தவறாதபடியும் நாமும் இம்மருதவன வாசிகள் மகிழும்படி காட்சி கொடுத்து அருளினோம். தேவாதி தேவர்களும் அறிய முடியாதபடி பாலில் நெய் போல் அரூபியாய் விளங்கும் நம்மை நீ மருதவனவாசிகளிடம் நீ வைத்த பெரும் கருணையினார் நீயே கடுந்தவம் புரிந்து இந்த புவனத்தில் உள்ளவர்கள் மகிழ பாலை கடைந்து நெய்யை பிரித்து காட்டுவது போல் நம்மை வெகு சுலபமாக பிரத்யட்சமாகும்படி செய்வித்தாய். என் தவ நாயகமே, உலகெங்கும் உன் புகழ் பரவி கிடக்கின்றது. நீ எந்த இடத்திலிருந்து தவம் செய்தாய்? அங்கு உன்னுடைய ஆகாராதிகள் யாவை? நம்மை விட்டு பிரிந்த பின் நம்முடைய ஞாபகம் உன் உள்ளத்தில் இருந்ததா? உன் தவத்தை வெகுவாய் மெச்சினோம். அதற்காக உமக்கு நாம் என்ன வரம் கொடுப்பது? ஹே உமா, உன்னுடைய தவத்திற்கு பரிசாக கைலாசகிரியை கொடுக்கலாம் என்றால் அது நீ உல்லாசத்தோடு எப்போதும் வசிக்கின்ற உன்னுடைய சொந்த உறைவிடமாக இருப்பிடமாக இருக்கின்றது. அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கலாம் என்றால் அவைகளெல்லாம் உனக்கு பணிவிடையாளர்களாய் இருக்கின்றார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற மாயையை நீக்கலாம் என்றால் நீயே மெய்ஞான ஸ்வரூபியாய் இருக்கின்றாய். காமாதி பாசங்களிலிருந்து விலக்குவோம் என்றால் அவைகளின் பற்று உனக்கோ கிஞ்சித்தேனும் இல்லை. உன்னை அடைந்தவர்க்கு அன்புடன் போக மோட்சங்களை பரிவுடன் அளிக்கும் சக்தி உன்னிடமே உள்ளது. ஆகையால் உனக்கு நான் அளிக்கத் தகுந்த வரம் என்று ஒன்றும் இல்லை. உன் கனி வாயிலிருந்து பொழியும் இன்ப ரசத்தை நாம் உண்டு மகிழும்படி நீயே உனக்கு ஒரு வரம் அளிப்பாய் என்று சொல்லி அருளுகின்றார் சிவபெருமான். அது கேட்ட உமாதேவியார் அன்னை பராசக்தி முதல்வனாரை போற்றுகின்றார். சங்கர, நீலகண்ட, சம்பகவனேச, நீடு பொங்கரவு அணிந்த வேள்னி புண்ணிய மூர்த்தி எங்கும் தங்கர உலகநாத, சம்புவே, மரி மான் ஏந்தும் அங்கர, மருதின் நீழல் அமர்ந்திடு முதல்வ போற்றி என்றெல்லாம் பராசக்தியானவள் துதித்து, ஹே பிராணநாதா, என்னை தங்கள் அன்பினால் பலவாறு புகழுகின்றீர்கள். தாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் போல் கேள்வி பலவற்றை விடுத்தீர்கள். நான் உண்மை உரைத்தல் வேண்டும். என் தவத்தினால் பரமானந்த கடலில் மூழ்கி பரம்பொருளை கண்டு அதனையே தொடர்ந்து ஆகாரமாக நான் கொண்டேன். மனம் வாக்கு காயத்திற்கு எட்டாத வேதத்தின் பொருளாய் விளங்கும் ஜோதியை அன்போடு நானாவித நறுமலர் கொண்டு அகத்திலும் புறத்திலும் பூஜை செய்து உங்கள் அடியார்களைப் போல உங்களிடமே பேரன்பு கொண்டவளாய் சதா தங்களையே தியானித்துக் கொண்டிருந்தேன். நான் தவம் செய்யும் போது இரவு பகல் என்பது எனக்கு தோன்றவில்லை. என்னையும் மறந்திருந்தேன். அதனால் தங்களை அன்றும் கண்டேன், இன்றும் கண்டேன், என்றும் கண்டேன். ஆகாயத்திலே வாயு போலவும் சூரியன் முன்னே சந்திரனை போலவும் தங்கள் முன் நான் எக்காலமும் இருந்தேன் என்று பணிவோடு உமையம்பிகை விண்ணப்பித்து நிற்கின்றாள். சிவபெருமான் உவகை பூத்து சொல்லி அருளுகின்றார். தவத்தின் பெருமையை உணர்த்தும்படி நீ செய்து காட்டிய தவத்தின் சிறப்பை கண்டு மகிழ்ந்தோம். ஜோதிஸ்வரூபமாய் காட்சியும் கொடுத்தோம். எவரும் காண ஜோதிர் மகாலிங்கமாய் விளங்குகின்றோம். அந்த லிங்கத்தை பூஜனை செய்யும் முறையை நாமே பூஜை செய்து உமக்கு காண்பிக்கின்றோம். வேண்டியவற்றை வேண்டியபடியே அளித்திடும் கற்பகம் போல
பரம்பொருளாயும் சுயம்புவாகும் விளங்குகின்ற இந்த லிங்கம் தன்னை எவனொருவன் பூஜை செய்வதற்கு என்று எண்ணி முற்படுகின்றானோ அவன் முன் தோன்றும் கர்ம வினைகளை நாம் ஒழித்திடுவோம். உள்ளன்போடு எவனொருவன் ஒரு தினம் அர்ச்சனை செய்கின்றானோ அவன் இகத்தில் அளவற்ற கல்வி, ஞானம், பற்பல செல்வங்கள், மனைவி, மக்கள், இன்புற்ற வாழ்க்கை இவற்றையெல்லாம் அனுபவித்து பரத்தில் பாசம் நீங்கி பரமுக்தியையும் அடைவது நிச்சயம். இந்த மகாலிங்கத்தை ஒரு தரம் தரிசனம் செய்தாலும் மகா பாதகங்களெல்லாம் தீயில் பட்ட பஞ்சு போல பறக்கும். சூரியனின் முற்பட்ட இருள் போல அவனுடைய பகைவரும் அழிவார்கள். சகல பிணிகளும் நீங்கும். இன்னும் எண்ணிய பொருள் எண்ணியவாறே கைகூடும் என்று சொல்லி சிவபெருமான் எவ்வாறு சிவ பூஜை செய்வது என்று தாமே அதனை செய்து காட்டி அருள இருக்கின்றார். சிவபெருமான் பூஜை செய்யும் பொருட்டு அம்மூர்த்தியின் சமீபம் அணுகினார். அந்த சமயம் பூதேவி அழகிய நவரத்ன மணிகளால் இழைக்கப்பட்ட ஆசனத்தை சமர்ப்பிக்க, தேவதச்சன் பளபளப்பான அழகிய மண்டபம் அமைக்க, ஹிரண்ய கர்ப்பன் பூநூல் பவித்திரம் கொடுக்க, வருணன் கங்கையாதி புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த குடங்களை சேர்க்க, வாயு நானாவித நறுமலர் தொகுக்க, குபேரன் சிறந்த வஸ்திரங்கள் ஆபரணங்களை சமர்ப்பிக்க, பொதிகை மலை சந்தனாதி திரவியங்கள் சேர்க்க, அக்னி தூப தீபங்களையெல்லாம் சமர்ப்பிக்க, புவனேஸ்வரியானவள் பால், தயிர், அன்னம் இவற்றையெல்லாம் நிறைய கொண்டு வந்து சேர்க்க, தேவேந்திரன் தாம்பூலம் தாங்க, நிருதி குடை கண்ணாடி சாமரம் வீச, சூரிய சந்திரர்கள் விளக்காய் நிற்க, யமன் தன் சேனையோடு எத்திசையும் காவல் காக்க, வேதங்கள் கோஷிக்க, அஷ்டவசுக்கள் பல்லாண்டு கூற, கந்தர்வர்கள் கீதம் பாட, முனிவர்கள் வாழ்த்த, தேவஸ்திரீகள் நிர்தனம் செய்ய, தேவர்கள் புஷ்பமாரி பொழிய, பூத கணங்கள் வாத்தியம் முழக்க, மகாவிஷ்ணு அங்கு வரும் பூஜா திரவியங்களை வாங்கி கொடுத்து பரிச்சாரகராய் ஏவல் பணிவிடை புரிய, சிவபெருமான் மகிழ்வோடு வேத ஆகமங்களில் தாம் விதித்த முறைப்படியே அந்த சிவ பூஜையினை தவறாது இந்த ஜோதி மகாலிங்கத்துக்கு இனிதாக செய்தருளினார். அந்த சிவ பூஜை நிறைவு அடைந்த பின் சிவபெருமான் தமக்கு ஏவல் பணிவிடை செய்த தேவர்கள் முதலிய எவர்க்கும் மேலான வரங்களை அருளி அவரவர் இருப்பிடம் அனுப்பிவிட்டு பார்வதி தேவியாரின் மலர் போன்ற திருமுகத்தை நோக்கி புன்சிரிப்பு செய்தருளுகின்றார். தேவியார், ஹே பிராணநாதா, தேவாதி தேவர்கள் தங்களை பூஜித்து வருவதல்லவா நியமம். தாங்கள் இந்த மூர்த்தியில் யாரை பூஜித்தீர்கள்? என்னை மன்னித்து அருள வேண்டும், நான் ஏதாவது தவறாக கேட்டிருந்தால் என்று விண்ணப்பிக்க, சிவபெருமான், ஏ மாதர்குல நாயகமே, பூஜை செய்தவரும் நாமே, அப்பூஜையை ஏற்றுக்கொண்டவரும் நாமே. இங்குள்ள மகரிஷிகள் நீண்ட காலமாக பூஜை செய்யும் முறையை முற்றிலும் மறந்திருந்தார்கள். ஆகையால் பூஜை செய்யும் முறைமையை அவர்கள் அறியும் வண்ணம் நாமே நேரில் செய்து காட்டினோம் என்று அருளினார். தேவர்குலாம் கண்டு மகிழும்படியான ஜோதி ரூபத்தை மருதவனவாசிகள் இன்புறும்படி காட்டி அதை பூஜை செய்யும் முறைமையையும் சிவபெருமான் அவர்களிடம் கொண்ட அன்பின் மிகுதியினால் தாமே செய்து காட்டி, பின் எம்பெருமாட்டியின் வேண்டுகோளுக்கு இணங்கி தம் அருள் வாக்கினால் அந்த ரிஷிகளை ஆனந்த முறச் செய்தார். அம்முனிவர் பெருமக்களுக்கு எம்பெருமான் அருளுகின்றார். முனிவர்களே, உங்களிடத்தில் பக்தி என்னும் கற்பகம் நிலை பெற்று அதன் காரணத்தால் பிரம்மாதி தேவர்களாலும் கண்டறிய முடியாத நம்மை உங்கள் முன் வெகு எளிதில் தருவித்து விட்டது. நம்மை பக்தியோடு எவனொருவன் சிந்திக்கின்றானோ அவனுக்கு நாம் வெகு சுலபத்தில் திருக்காட்சி கொடுப்போம் என்று அருளினார். இதை கேட்ட முனிவர்கள், ஹே கிருபா சமுத்திரமே, எங்களுக்கு உங்களிடம் பக்தி உண்டாகச் செய்வதும் அந்த பக்தியை ஏற்றுக்கொள்வதும் வினை பயனால் ஆன துக்கத்தை நீக்கி நித்யானந்த முறச் செய்வதும் நீங்கள்தானே பிரபு. நாங்கள் ஏதும் அறிந்திலோம். அப்படி இருக்க தங்கள் திருவாக்கினால் மிக்க அன்புடையீர் என்று எங்களை பார்த்து சொல்லி அருளினீர்கள். நாங்கள் மேன்மை அடைந்தோம். எங்களுக்கு தங்கள் தரிசனம் கிடைத்ததற்கு காரணம் அது பரம தயாளுவாகிய எமது அன்னை எம்பெருமாட்டி பராசக்தி
அவளே காரணம். அதோடு முத்தமிழ் தலைவராகவும் எங்களுக்கு தலைமை பூண்டவருமான அகஸ்திய மாமுனிவரும் காரணம் என்று சொல்லி அகமகிழ்ந்தார்கள். சிவபெருமான் மருதவன வாசிகளாகிய அந்த தவம் இயற்றியவர்களுக்கு மட்டுமல்ல, சும்மா இருந்தவர்களுக்கும் கூட அங்கே எல்லோருக்கும் கல்வி, செல்வம் முதலான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நிறைவுற அருளி அகஸ்தியன் உரைத்தபடி தாமே நேரில் பிரசன்னமானதாகவும் தெரிவித்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்கும்படி உரைத்தருளினார். ரிஷிகள் உடனே தங்களுக்கு சிவ ஞானத்தையும் அதை அடையும் மார்க்கத்தையும் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, பிரணவ ஸ்வரூபமாய் உள்ள இந்த லிங்கத்தில் அமர்ந்திருக்கும் தம்மை வணங்கின மாத்திரத்தில் சிவஞானம் உண்டாகும் என்று திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் தரிசனம் ஒன்றே சிவஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லி அருளினார். அதோடு அந்த சிவஞானத்தை சிவபெருமான் ரிஷிகளுக்கு அனுக்கிரகமும் செய்தார். இதனை கேட்டு முனிவர்கள் ஆச்சரியமுற்று பிரணவத்தின் சிறப்பையும் கேட்டு தெரிய ஆவலுற்றார்கள். சிவபெருமானும் புன்முறுவல் செய்தருளி, முனிவர்களே, பிரணவம் ஒரு உருவமாக உங்களுக்கு தெரிந்தாலும் அது அனாதியானது என்று சொல்லியருளி பிரணவத்தின் சிறப்பு, அது எவ்வாறு சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் விளக்குகின்றார். இந்த உண்மைகளையெல்லாம் நாம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். எனவே இவ்வாறு அருளிய சிவபெருமான் மேலும் அருளுகின்றார். எம்மை அறிவதற்கும் முக்தி அளிப்பதற்கும் ஆதிகாரண வஸ்துவாகிய இப்பிரணவத்தை ஜபிப்பவர்களுக்கு எவ்விதமான சோகங்களும் மோகங்களும் ஏற்படாது என்று அருளினார். ரிஷிகள் பரமானந்தத்தில் மூழ்கியிருந்தார்கள். இவ்வாறு பிரணவத்தின் மகிமையை உணர்ந்து அந்த ரிஷிகளெல்லாம் சிவஞானம் பெற்று சிவபெருமானை நோக்கி, ஏ கருணையங்கடலே, எங்களுக்கு உண்டான பல சந்தேகங்களும் தெளிந்தோம். இந்த லிங்கம் என்பது ஒன்றுதானா? இன்னும் பல இருக்கின்றதா? பூஜையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகிக்கும் மூர்த்தி வேறு உண்டு என்றால் அதையும் அந்த பூஜை செய்யும் முறையையும் யாங்கள் அறியும் வண்ணம் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, சிவபெருமான் தம் பக்த கோடிகள் அபிப்பிராயத்துக்கு என்றும் எளியவர். எனவே உடனே பூஜை செய்வதற்குரிய பாவனை, வடிவம், பக்தி, மத கொள்கைகள் அவைகளை சொல்லும் அனந்தமான சாஸ்திரங்களையும் கொண்டு வைதிக பூஜை, தாந்திரிக பூஜை, மிஸ்ர பூஜை ஆகிய அநேகம் பூஜைகளை செய்யலாம். இவற்றுள் எவரேனும் ஏதேனும் ஒரு வடிவில் ஒரு விதியை அனுசரித்து பூஜித்தவர் ஜீவன் முக்தர் ஆவது நிச்சயம். எந்த வடிவமாக கொண்டு பூஜித்தாலும் ஆகமப்படி அமைந்த சிவ பூஜை அதுவே சிவ புண்ணியங்களை ஈட்டிக் கொடுத்து முக்திக்கு காரணமாக இருக்கும். எந்த வடிவமாக கொண்டு பூஜித்தாலும் சில முக்கியமான அம்சங்களை தவறாது செய்து வர வேண்டும். உங்களிடம் நமக்கு உள்ள அன்பினால் சிவ பூஜை செய்யும் முறைமையை விரிவாக உரைத்து அருளினோம். செல்வமும் ஆற்றலும் உடையவர்கள் அவர்கள் செய்கின்ற பூஜையில் மந்திரலோபம், கிரியாலோபம் முதலான லோபம் உண்டானால் தரித்திர திசையை அடைவார்கள். அவரவர்கள் இடம், பொருள், ஏவலுக்கு ஏற்றவாறு பக்தியோடு பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்கள் இம்மையில் எண்ணியவாங்கே பெற்று மறுமையில் மோட்சத்தையும் அடைவார்கள். அன்போடு நம்மை பூஜை செய்பவர்களே மானிடர்கள். அல்லாதவர்கள் மிருகாதி பட்சிகள். ஒரு மலரையாவது அன்போடு ஜோதி ரூபியாகிய நம்மிடத்து எவனொருவன் பக்தியோடு சாத்துகின்றானோ அவனுக்கு எல்லா புகழும் உண்டாகும். தவம், தர்மம், விரதம் இவையெல்லாம் அன்போடு பூஜை செய்பவனுக்கு வேண்டுவதில்லை. பூஜை செய்பவருடைய பெருமை அளவிட முடியாது என்று ஏகநாயக பெருமானாகிய சிவ பரம்பொருள் முனிவர்களுக்கு அருளி செய்தார். அகஸ்தியாதி முனிவர்கள் இதை கேட்டு தாமும் தினமும் ஜோதிர்லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என உட்கொண்டு அதற்கு வேண்டியபடி ஆலயம் முதலியவற்றை நிர்மாணிக்க தேவதச்சனை குறித்து நினைத்தார்கள். தேவதச்சனும் முனிவர்களின் இஷ்டப்படி சில்ப சாஸ்திரத்தில் உத்தமோத்தமமான விதியை, ஆகம விதியை எண்ணினான். உடனே பொன்மயமான ஆலயம் உண்டாகியது. அதில் பத்ம மண்டபம், அர்த்த மண்டபம், நிறுத்த மண்டபம், மகா மண்டபம், வசந்த மண்டபம், யாகசாலை, பாகசாலை, இரட்டை
திரை மாளிகை பத்தி, திருமதில்கள், மேருவுக்கு ஒப்பான கோபுரங்கள், வலதுபுறத்து அம்பிகையின் ஆலயங்கள், விநாயகர் முதலான கடவுள் ஆலயங்களும் க்ஷணப்பொழுதில் எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படும்படி அமைக்கப்பெற்றது. இந்த மருதவன வாசிகளான மகரிஷிகள் ஏகநாயக பெருமானையும் உமாதேவியாரையும் வணங்கி தம் பரிவார தேவதைகளுடன் கோவிலில் சென்று அவர்களுக்கு என்று சமைக்கப்பட்ட ஸ்தானத்திலே அமர்ந்து தாங்கள் தினம் தினம் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனிவர்களெல்லாம் பிரார்த்திக்க, பக்தர்களின் இஷ்டப்படி அவர்களுக்குரிய ஸ்தானங்களிலே எழுந்தருளினார்கள். அன்று முதல் காமிக ஆகம விதிப்படி அகஸ்தியர் முதலான இம்மருதவனவாசிகள் ஸ்ரீ பிருகத் சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்க மூர்த்தியையும் விநாயகர் உள்ளிட்ட கடவுளர்களையும் பக்தி ஸ்ரத்தையோடு தினம் தினம் பூஜை செய்து ஆனந்த கடலில் மூழ்கி இருந்தார்கள். இந்த விதமாக பரமசிவனாரும் பார்வதியும் எழுந்தருளியிருக்க முனிக்கூட்டங்கள், தேவகணங்கள், கிண்ணரர், கிம்புருஷர், கந்தர்வர் முதலான யாவரும் வந்து பூஜை செய்ய அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் அருளி பக்திமான்களுக்கு வெகு சௌலபியமாக எளிவந்த பிரானாக, ஏக மூர்த்தியாக, ஏக நாயக மூர்த்தியாக எல்லோரும் இறைஞ்சும்படி வீற்றிருக்கின்றார் எம்பெருமான். அதோடு இந்த திருவிடை மருதூர் மத்தியார்ஜுன திவ்ய கஷேத்திரத்திலே பக்ஷி ஜாதிகளில் ஒன்றாகிய ஒரு காக்கை, ஒரு காகமானது எம்பெருமானை வழிபட்டு ருத்ரரூபத்தை அடைந்த திருச்சரித்திரம் இருக்கின்றது. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.